Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. மரணத்துல ரெண்டு விதம் படும். ஒன்று தெய்வீக மரணம், அதாவது இயற்கையான மரணம். இன்னொன்று அகால மரணம், கொலை பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அகால மரணத்துக்கும் இயற்கையான மரணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். அந்த இயற்கை இல்லாத மரணங்கள், அந்த ஆத்மா அது சாகும்போது துடிச்சு இறக்கும். புரியுதா? அந்த உயிர் பிரியும் போது துடிக்கும். எப்படி துடிக்கணும்? ஐயோ ஐயோன்னு அலறும். அந்த அலறல் சத்தம் எப்படின்னா, நம்ம குடும்பத்தை விட்டு போகிறோமே, நம்மளோட குழந்தை குட்டிகளை விட்டு போகிறோமே, பல இன்னல்களை அவஸ்தைப்பட்டு அந்த ஆத்மா சரீரம் பிரியும். அப்படி பிரியும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு முக்தி கிடையாது. பையனுக்கு 60 வயசு வச்சுக்கேன், 25 வயசு அந்த உயிர் பிரிஞ்சிச்சா, மீதி உள்ள அந்த வயசு வரைக்கும் அந்த ஆத்மா இந்த பூமியில் சுத்தம். அதால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆத்மா கெட்டது பண்ணதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஒரு இறந்த வீட்டில் 14 நாள் துக்கம் அனுசரிக்கணும். ஏன் அந்த துக்கம் அனுசரிக்கணும்னா, அது 4 பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை ஸ்டேஜ்லேருந்து முதியோர் ஸ்டேஜ் இருக்கும், அந்த 4 நாளாக பிரியும். பிரிஞ்சு அவங்களுக்கு செய்கிற மரியாதை. இப்போ இவங்க கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா சரீரம் சுற்றினே தான் இருக்கும். அப்போது எந்த ஹோமங்கள் பண்ணாலும், எந்த பூஜைகள் பண்ணாலும் இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி தான் வைக்க முடியும். இந்த காசிலேயோ போயிட்டு நம்ம பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது எந்த மாதிரி ஆத்மாக்கள் இருந்தாலும் அந்த தேவியின் அனுகிரகத்தால் அந்த ஆத்மா சரீரத்துக்கு நிம்மதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், ஐதீகம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இந்த உலகத்தில் நிறைய விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, அகால மரணம் அடைஞ்சவங்க அவங்க ஆத்மா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மரணம் என்பது இயற்கையாக வர்றது தான். அதாவது ஜனனம் என்றால் மரணம், சரியா? அதனால தான் தெய்வங்கள் எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்காங்க. எத்தனை உயிரினங்கள் படைச்சாலும் ஒரு நாள் இந்த பூ உலகம் விட்டு நம்ம விண்ணுலகுக்கு போகணும்னு இருக்குது. கரெக்ட் தானே? அப்போது ஜனனத்தோட மறுபக்கம்தான் மரணம். ஸோ மரணம் என்பது முடிவு கிடையாது, அதுதான் ஆரம்பம். அடுத்தது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இல்லை நெக்ஸ்ட் அடுத்த ஜென்மா சொல்லிட்டு, இல்லைன்னா முக்தி நிலை. ஸோ இதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் ரொம்ப கிளியராகவே எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போது மரணம் என்பது முடிவு கிடையாது, ஆரம்பம் நம்மளுக்கு. அப்போது இந்த பிறவியின் பலன் என்ன? நம்ம பூர்வ ஜென்மத்தோட பலத்தால் தான் இந்த ஜென்மத்தில் ஜனனம் எடுத்திருக்கோம், அதாவது பிறவி எடுத்துருக்கோம். அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், பட்சிகள் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த ஜீவராசிகள் பிறந்தாலும் அது எல்லாமே முன் ஜென்மத்தோட கர்ம வினைப்படி இந்த ஜென்மத்தில் பிறவி எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன காரியங்கள் பண்ணுறோமோ அந்த காரியங்களுக்கு தகுந்தால் மாதிரி அடுத்த ஜென்மங்களுக்கு நம்மளுக்கு பிறவி வரும்னு நம்பிக்கை, சரியா? அதனால தான் தர்ம நிலையில் இருக்கணும், அதனால தான் தர்மத்தை போதிக்கணும், அதனால தான் தர்மத்தில் என்றைக்குமே சிறந்து இருக்கணும். சரி, தர்மம் எதுக்குன்னா, நம்ம எந்த அளவுக்கு தர்மம் நம்ம செய்கிறோமோ நம்மளுக்கு கொடையாக நின்று காப்பாற்றும். அப்போது மரண இடத்துல, அதாவது நம்ம மரணிக்கும் பொழுது அந்த தர்மம் மட்டும்தான் நம்ம தலைமாட்டில் நிற்கும், சரியா? அதனால தான் எல்லா இடத்துலையுமே நம்ம கை நீட்டி வாங்கிறதை விட கை நீட்டி கொடுக்கறது தான் ரொம்ப பெருசு. கரெக்ட் தானே? அதனால தான் பாருங்கள், ஒரு திருமணம் கல்யாணம் கூட எல்லாருக்கும் வயிறார சோறு போடுறோம். ஏன்? அவங்க வாழ்த்துறோம். அந்த அன்னதானம் போடும் பொழுது நம்மளோட தோஷங்களோ இல்லை நம்மளோட சாபங்களோ இல்லை நம்ம பாவங்களோ குறைஞ்சி போயிடும் நம்பிக்கை. அதனால தான் எல்லா கோயில்களுமே திருவிழா அப்பவும் சரி, இல்லை சாதாரணமாக கோயில் பிரார்த்தனைகளும் சரி, நிறைய அன்னதானம் வழங்குவாங்க. ஏன்னா அதாவது ஒரு மனிதனுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, நீ என்ன தான் பணம் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இல்லை செல்வம் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஒரு நிலபலம் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, துணிகள் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் வயிறு மட்டும்தான் போதும் என்ற மனப்பான்மை இருக்குது, இல்லை போதும் என்று சொல்லும். அப்போ அந்த வயிறு சாப்பிடும் சொல்லு, வயிறு மட்டும் அதை சாப்பிடாது, அந்த ஆத்ம சரீரம். இப்போ எனக்கு இந்த ஜென்மால இந்த மலைக்காக இந்த உடம்பு தேவைப்படுறதால என்னோட ஆத்மா இந்த உடம்பு தேர்ந்தெடுத்துருக்கு, இல்லை அந்த தேவியோட கருணையால் எனக்கு இந்த ஜென்மால இந்த உடம்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நபருக்குமே அந்த ஆத்மாவுக்கு ஒரு பாவ புண்ணியப்படி அந்த ஜென்மால அந்த உடம்பு கிடைக்கும். அப்போது நம்ம அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த ஆத்மா போதும் சொல்லிடும், போதும் என் வயிறு. அப்போ அந்த ஆத்ம சரீரம் போதும் சொல்லும் பொழுது நம்மளுக்கு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்.
சரியா? அதே மாதிரி எல்லாம் நம்மளோட இந்து மதமும் சரி இல்லை எந்த மதத்தும் சரி ஆத்மாக்களை ரொம்ப நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம கூட இருந்து நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட வழிகாட்டிகள், நம்மளோட வம்சத்தில் இல்லை அவங்களோட வம்சத்தில் நம்ம பிறந்திருப்போம். சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நினைவுகள் என்றைக்குமே நம்ம கூட இருக்கும். ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி எல்லாமே பின்தொடர்ந்து வரும். அப்படி இருக்கும் பொழுது மரணத்தில் 2 விதப்படும். ஒன்று அகால மரணம், இன்னொன்று தெய்வீக மரணம், அதாவது இயற்கையான மரணம். அதாவது நம்ம வாழ்ந்து மறைந்து முடிந்த பிறகு, அதாவது நல்ல வயசாகி பேரன் பேத்தி கல்யாணம் கட்டி குழந்தை குட்டி அந்த ஜென்ரேஷனை பார்த்து கண்ணை மூடிடுவாங்க. புரியுது? அது இயற்கையான மரணம். இப்போ இந்த அகால மரணம் பார்க்கலாம். இருக்கிறதுலே இந்த அகால மரணம் எப்படின்னா எல்லா செக்ஷன்லேயும் வந்துடும். இப்போது தூக்கு மாட்டி செத்து போயிடுவாங்க, அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவாங்க, அதே மாதிரி கொலை பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் அகால மரணம். ஸோ இந்த அகால மரணம் எல்லா கேட்டகரியிலும் வந்துடும். இப்போ பாய்சன் சாப்பிட்றவங்க கொளுத்திக்குவாங்க. அது எப்படி வேணால் நம்ம கண்ணில் பார்த்துனே இருக்கோம். ஒரு நாளும் எவ்வளோ சாவை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். அப்போது அந்த அகால மரணத்துக்கும் இயற்கையான மரணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அகால மரணம் இருக்குது வச்சிங்களா. இப்போ அந்த அகாலம் எதனால் அவங்களுக்கு அகால மரணம் வந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு செய்வனை இருக்கும், இல்லை ஏதாவது ஏவல் இருக்கும், இல்லை ஏதாவது பிசாசுகள் தொல்லை இருக்கும், இல்லை செத்து போன ஆத்மாக்கள் அவங்க தொட்டுட்டு இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. என்ன அப்போ என்ன ஆகும், அவங்க எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி இவங்க இறப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை எங்கேயோ அவங்க உறவினர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது தூக்கு மாட்டி செத்துருப்பாங்க, இல்லை கொளுத்திங்க செத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது பாய்சன் சாப்பிட்டு செத்துருப்பாங்க. அந்த சாவுக்கு நம்ம போயிட்டு வச்சிங்களேன், பார்த்தீங்கன்னா திடீர்னு அவனை மாதிரியே அவன் செத்து போயிடுவான். இது நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு. சில நேரத்தில் ஆக்சிடென்ட் சாவு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சாவுக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு சாவாயிடும். இதெல்லாம் நம்ம எப்போவுமே கேள்விப்பட்ட கண் கூட இன்னி வரைக்கும் பார்த்துன்னு இருக்கிறோம். என்ன அதே மாதிரி இப்போ கொலை பண்ணிட்டாங்க, வெட்டு குத்து. அதனால அது எதனால் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த இயற்கை இல்லாத மரணங்கள் அந்த ஆத்மா அது சாகும்போது துடிச்சு இறக்கும். புரியுதா? அந்த உயிர் பிரியும் போது துடிக்கும். எப்படி துடிக்கணும், ஐயோ ஐயோன்னு அலறும். அந்த அலறல் சத்தம் எப்படின்னா, நம்ம குடும்பத்தை விட்டு போகிறோமே, நம்மளோட குழந்தை குட்டிகளை விட்டு போகிறோமே, நம்ம இந்த பூமியில் எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்காமல் போகிறோமே, இல்லை நம்ம எடுத்த காரியத்தை முடிக்காமல் போகிறோமே சொல்லிட்டு பல இன்னல்களை அவஸ்தைப்பட்டு அந்த ஆத்ம சரீரம் பிரியும். அப்படி பிரியும் பொழுது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு முக்தி கிடையாது. சரியா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு இளைஞர் இறக்குறார். அது எப்படி வேணால் ஆக்சிடெண்ட்டோ இல்லை சூசைடோ இல்லை வெட்டி போடுறாங்களோ இல்லை என்ன வேணால் நம்ம எடுத்துக்கலாமே. அப்படி போகும் பொழுது அவருக்கு 80 வயசு அவரோட ஆயுள் இருக்குது வச்சிங்களேன். இந்த 80 வயசில் 23 வயசுல இல்லை 30 வயசுல 40 வயசுல ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மா இடுகாடு சுடுகாடுன்னு இருக்கும். இப்போது இடுகாடு என்பது சுடுகாட்டுக்கு வெளியே நிற்கிறது. அந்த இடம் வரைக்கும் தான் அந்த ஆத்மாவுக்கு பலம் உண்டு, உள்ளே போகாது. அதாவது சுடுகாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணணும். ஹரிச்சந்திரருக்கு மேலே அந்த சுடுகாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடுது. அதனால தான் நம்ம இந்து மதத்தில் நம்ம சுடுகாட்டுக்கு போகும்பொழுது நல்லா பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா கதவை திற, காளி வழிவிடு சொல்லுவாங்க. அப்போது அம்பிகையும் பரமேஸ்வரனும் அங்கே நிற்கிறதா ஐதீகம். அதனால தான் நம்மளுக்கு 12 ஜோதிகள் முக்கியமான ஸ்தலம் காஷி. ஏன்னா முக்தி ஸ்தலம். எப்போ முக்திக்கு அதிபதியான மகா காளி இவ தான் முக்திக்கு அதிபதி. ஒரு ஆத்மாவுக்கு மறு ஜென்மம் வேணுமா வேணாமான்னு தீர்மானம் பண்ணுறது அம்பிகை தான். அப்படி இருக்கும் பொழுது அப்போது அந்த ஆத்மா ஒழுங்கு முறையாக அதோட வயசில் அது பூர்த்தி ஆகாமல் டிஸ்குவாலிஃபைட் மாதிரி அது. புரியுதா? அப்போ பாதியிலேயே அது அகால மரணமோ இல்லை ஆக்சிடென்ட்டோ இல்லை வெட்டி போட்டு ஏதோ ஒரு விதத்தில் அந்த உயிர் பிரிந்து விட்டால் மீதி உள்ள 40 வயசு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு 60 வயசு வச்சுக்கேன், 25 வயசு அந்த உயிர் பிரிஞ்சிச்சா மீதி உள்ள அந்த வயசு வரைக்கும் அந்த ஆத்மா இந்த பூமியில் சுத்தம். அதால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு நல்லதும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆத்மா கெட்டது பண்ணதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதோட ஆசையோடு அந்த ஆத்மா சுற்றின்னு வரும். புரியுதா உங்களுக்கு? இதே ஒரு நல்ல ஒரு மூதாட்டியோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை முன்னோர்கள் சாகும் பொழுது அவங்க எல்லாமே பார்த்துருவாங்க, அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கடந்துருவாங்க. அப்போ அவங்க இறக்கும் பொழுது அவங்கள சுற்றி யார் இருப்பா? அவங்க பசங்க இருப்பாங்க, அவங்க பேர குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பேத்திங்க இருப்பாங்க, அவங்க பசங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நல்லது கெட்டு பார்ப்பாங்க. அந்த ஒரு மன திருப்தியோடு கண்ணை மூடுவாங்க. அதனால தான் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த
டைமில் கூட பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் இறக்கும் பொழுது, அதாவது வந்து வயசானவங்க வீட்டில் இறக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவர் இன்னும் 2 நாள் போயிடுவார், 3 நாள் போயிடுவார், கொஞ்சம் நீங்களாம் எல்லாமே வாங்க சொல்லிட்டு அவங்க இந்த ரிலேஷன்ஸ்லாம் படைசூழ நிற்பாங்க. சுற்றி அவங்க வாயில் வந்து தீர்த்தம் ஊற்றுவாங்க, துளசி தீர்த்தம் ஊற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? துளசி தீர்த்தமோ இல்லை பாலும் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த ஆத்மா நம்மளுக்காக இத்தனை வருஷம் இந்த பூமியில் இருந்தது. அது அந்த ஆத்மா பிரியும் பொழுது அந்த தேவனோட பாதத்தில், அந்த திருவடியில் அது சரணாகதி ஆகிடும், அதுக்கு முக்தியை கொடுக்கணும், மோட்சத்தை கொடுக்க சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஸோ அதனால் அந்த வாயில் வந்து எல்லாருமே அந்த தண்ணியை ஊற்றுவாங்க, துளசி தண்ணியோ தீர்த்த தண்ணியோ இல்லை வந்து காஷி கங்கா தண்ணியோ இல்லை பாலும் ஊற்றி நம்ம வந்து வேண்டிக்குவாங்க. ஸோ இது அப்போ அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் வந்து நம்மளுக்கு துணையாக நிற்கும். வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு? இந்த ஆத்மாக்கும், அதாவது அகால மரணம் உள்ள ஆத்மாக்கும் இவங்களாம் நல்ல ஆத்மா. ஏன்னு கேள, எல்லாமே கடந்து வந்துடுறாங்க அந்த பாதையில். பல கோயில்கள் போயிருப்பாங்க, பல புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்க, பல ஹோமங்கள் பண்ணியிருப்பாங்க, பல பேருக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க, அவங்களோட குடும்பத்தின் எல்லா கஷ்டத்தையும் அவங்களுக்கு வந்து கரை சேர்த்துருப்பாங்க, குழந்தை குட்டி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பேரன் குழந்தை பேத்தி குழந்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க கண்ணு மூடும் பொழுது அந்த ஆத்மா 16 நாள் அந்த வீட்டில் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு இறந்த வீட்டில் வந்து 16 நாள் துக்கம் அனுசரிக்கணும். ஏன் அந்த துக்கம் அனுசரிக்கணும்னா, அது வந்து 4ஆக பிரியும்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை ஸ்டேஜ்லேருந்து முதியோர் ஸ்டேஜ் இருக்கும், அந்த 4 நாளாக பிரிஞ்சு அவங்களுக்கு செய்கிற மரியாதை. நம்ம அந்த 16 நாள் எதுக்காக துக்கம் அனுசரிக்கணும்? ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வாழ்ந்துருக்கோம், அவங்கள நம்ம பார்த்துருக்கோம், அவங்க கூட பழகியிருக்கோம். அதனால் இந்த 16 நாள் வந்து அந்த ஆத்மா வந்து வீட்டு வாசல்லையே இருக்குமா. யார் யார் வராங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களா, நம்மளுக்காக நல்லது கெட்டு பண்ணுறாங்களா, நம்மளுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்களா, நம்மளுக்கு வந்து எள்ளரிசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து பார்க்குமா. அப்போது அந்த ஆத்மாவோட சேர்ந்து அவங்களோட முன்னோர்கள் இறந்துருப்பாங்களே, அவங்களும் வந்து நிற்பாங்கன்னு ஐதீகம். அதனால தான் அந்த 16 நாள் துக்கம் அனுசரணை பண்ணிவிட்டு அந்த 16ஆவது நாள் ஒரு தீட்டு கழிக்க வந்து ஹோமம் பண்ணி அதை முடிப்பாங்க. இதில் வந்து நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் செத்து போயிட்டாங்க, 1 வருஷம் நாங்கள் கோயில் போகக்கூடாது, 1 வருஷம் நாங்கள் சாமி கும்பிடக்கூடாது, 1 வருஷம் எந்த நிலத்துக்கு எடுத்தோ பண்ணக்கூடாது சொல்லிட்டு, அது மிக மிக தவறு, மிக மிக தவறு. நம்மளை நடு ரோட்டில் நிற்க வச்சிரும் அந்த மாதிரி பண்ணோம்னா. நல்லா புரிஞ்சுக்குங்க, இயற்கையான மரணம் வந்து தெய்வத்தால் அனுகூலம் பண்ணது. நம்ம ஜென்மால இந்த நேரத்தில், இந்த திதியில், இந்த சகுனத்தில் நம்ம உயிர் பிரியும் சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் அதனால தான் 16 நாள் துக்கம் இருந்துட்டு அந்த 16 நாள் ஹோமம் பண்ணுறீங்க வீட்டில். ஹோமம் எப்போ பண்ணுவீங்க? நம்மளோட முன்னோர்களை, பித்ருக்களை நம்ம கூப்பிடுவோம், நம்மளோட குலதெய்வங்களை கூப்பிடுவோம், நம்மளோட இஷ்ட தெய்வங்களை நினச்சி அந்த ஹோமம் பண்ணும் பொழுது அப்போவே அந்த சாவு தீட்டு, அந்த பிணத்தோட தீட்டு கிளியர் ஆகிடும் அந்த வீட்டில். அப்போ அந்த வீடு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்னு ஐதீகம். அப்போ ரெஃப்ரெஷ் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லா தெய்வங்களும் அங்கே திருப்பி வந்து குடி கொண்டுடுவாங்க. அந்த ஹோமம் பண்ணி கலச தண்ணி நம்ம வந்து தெளித்தோன்னே அந்த தீட்டெல்லாம் கிளியர் ஆகிடும். ஆனால் இதை சரியாக நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டில் தீட்டாயிடுச்சு, எங்கள் வீட்டில் சாவாயிடுச்சு, 1 வருஷம் நாங்கள் சொல்லிட்டு 1 வருஷம் கோயில் போக மாட்டாங்க, எதுவுமே பண்ண. அது மிக மிக தவறு. நீங்கள் 16 நாள் கழிச்சு தாராளமாக எல்லா கோவிலுக்கும் போகலாம். என்ன மாலை போட்டு சபரிமலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணக்கூடாது, தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணக்கூடாது. அந்த 1 வருஷத்துக்கு யாக குண்டத்தில் உட்காந்து ஹோமங்களை கலந்துக்கூடாது. இது 3 தான் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி கற்பூரம் ஏற்றக்கூடாது. அதுக்கு பார்த்து நெய் தீபம் ஏற்றலாம், நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், விளக்கு ஏற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். நம்ம இது மட்டும்தான் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 1 வருஷம் அவங்க முடியிருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம், எந்த சுவாமியை வேணால் போய் பார்க்கலாம். அதே மாதிரி சுடுகாடுக்கு நீங்கள் அப்பப்போ போய் சாமி கும்பிடலாம், தவறே கிடையாது. சரியா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுறது, 1 வருஷம் நாங்கள் கோயிலுக்கே போக மாட்டோம், ஒரு சாமி கும்பிட்டா மூதேவி தான் வந்து உட்காரோம். என்னென்ன ஆகுனா, அதுக்கப்புறமா உங்களை கரெக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் கெட்ட இதுவும் வந்து உட்காந்துரும் அந்த வீட்டில். உங்களுக்கு அதாவது திருப்பி வெளியே வரவே முடியாது. எப்படி வந்து நம்ம வந்து டஸ்ட்டை வந்து அப்பப்போ வந்து கிளியர் பண்ணினே இருக்கணும். மொத்த டஸ்ட்டும் அடைஞ்சிச்சுன்னா வீடு என்ன ஆகும்? நம்மளால் வாழ முடியுமா? நம்மளுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி தான். ஸோ சுபகாரியங்கள் எப்போ பண்ணணுமோ கண்டிப்பாக அப்பப்போ பண்ணிடணும். துர்மரணம், அதாவது இந்த மாதிரி துர்மரணம், ஆக்சிடென்ட்ஸ், இவங்களுக்கு செக்ஷன் இப்போ வர. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, இப்போ இவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த ஆத்மா சரீரம் சுற்றினே தான் இருக்கும். இவங்க தான் பேயாகவும் பிசாசாகவும். ஏன்னா அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் சுற்றி நிற்கும். அப்போது எந்த ஹோமங்கள் பண்ணாலும், எந்த பூஜைகள் பண்ணாலும் இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி தான் வைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க.
இயற்கையாக ஒருத்தவங்க சாவுறாங்கன்னா இறக்குறாங்கன்னா அவங்கள தெய்வத்தின் பாதத்துக்கு போயிடுவாங்க. என்ன அவங்களுக்கு நம்ம என்ன வேணால் பூஜை பண்ணலாம். காசியில் போய் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கலாம், ராமேஸ்வரம் போய் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கலாம், வருஷம் அவங்க திதி கொடுக்கலாம், மாலியம் மாதம் அன்னைக்கு மாலியம் கொடுக்கலாம். இவங்களாம் அது இயற்கையாகிடும். பட் இந்த மாதிரி அகால மரணம் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மாவை நம்மளால் கட்டுப்படுத்தி தான் வைக்க முடியும். அந்த டைம் வரவேற்கும் அது இந்த பூலோகத்தில் தெரிஞ்சுன்னு சுற்றின்னு தான் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பித்ருக்கு பித்ரு தர்ப்பணம் தராங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படிதான் என்னன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அப்போது நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும்? கஷ்டங்கள் தான் வரும், தரித்திரம் தான் வரும், லக்ஷ்மி கடாட்சம் கிடையவே கிடையாது. ஸோ புரியுதா? ஸோ பித்ருக்கள் நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் பித்ருக்களுமே நம்ம வந்து சரியாக பண்ணாதான் நம்ம வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறும். அதனால தான் வந்து காஷி நம்ம வச்சுருக்கோம். எதுக்கு காஷி வச்சுக்கிறோம்? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாதவங்க, இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும்? காஷிக்கு போயிடணும். காஷிக்கு போயிட்டு அங்கே கயாலியோ இல்லை திரிவேணிலையோ இல்லை காஷிலையோ போயிட்டு நம்ம பிண்ட தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது எந்த மாதிரி ஆத்மாக்கள் இருந்தாலும் அந்த தேவியின் அனுகிரகத்தால், காஷி விஸ்வநாத அனுகிரகத்தால், கால பைரவரோட அனுகிரகத்தால் அந்த ஆத்மா சரீரத்துக்கு நிம்மதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், ஐதீகம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.